அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இன்று 24/12/2025 திருப்பூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய தமிழ் ஆட்சிமொழி சட்டவாரம் 2025-2026 விழிப்புணர்வு பேரணி திருப்பூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து காலை 10 மணி அளவில் துவங்கியது. தாய்மொழியாம் தமிழின் பெருமையை விளக்கும் முகமாக திருப்பூரில் உள்ள உலக திருக்குறள் பேரவை, திருப்பூர் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், திருப்பூர் மாவட்ட நூலகத்துறை, தமிழ் இலக்கிய பண்ணை, மக்கள் மாமன்றம், திண்ணை பண்பாட்டு மையம் போன்ற பல தமிழ் அமைப்புகளின் உறுப்பினர்கள் பேரணியில் கலந்து கொண்டார்கள். அதுபோல தீரன் சின்னமலை கல்லூரி உட்பட பல கல்லூரி மாணாக்கர்களும் கலந்து கொண்டார்கள். நிகழ்வை தமிழ் வளர்ச்சித்துறையின் இணை இயக்குனர் சுந்தர் ஐயா அவர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேரணியை துவக்கி வைத்தார்கள். நிகழ்விலே சிலம்பாட்டம், தப்பாட்டம் உட்பட பல தமிழக பாரம்பரிய கலைகளை, வீர விளையாட்டுகளை திறன்பட செய்து அசத்தினார்கள். மாவட்ட ஆட்சியரும் உயர் அதிகாரிகள் அனைவரும் அந்த கலையாட்டத்தைக் கண்டு பாராட்டினார்கள். திருக்குறள் முற்றோதல் சாதனையாளர் திருக்குறள் ரங்கராஜ் திருவள்ளுவராக வேடமிட்டு பேரணியின் முன் வரிசையிலே இருந்து சிறப்பு செய்தார். திருக்குறளின் பெருமையை அகவை முதிர்ந்த தமிழறிஞர் மனோகரன் இசையாக பாடி திருக்குறளை சிறப்பித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடி அசைத்தவுடன் பேரணி மெதுவாக இடப்புறமாக நகர துவங்கி சிவா டெக்ஸ் கடையின் எதிரில் உள்ள சாலை வழியாக பூங்கா பகுதியை நோக்கி நடந்து மாவட்ட மைய நூலகம் வழியாக தொடர்ந்தது. ஆங்காங்கே பேரணி நின்று மாணாக்கர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களின் பாரம்பரிய சாகச விளையாட்டுகள் காண்பிக்கப்பட்டு தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை பலர் குறிக்கோளாக வாசிக்க, மற்றவர்கள் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்ற நிகழ்வோடு பேரணி நடந்து கொண்டிருந்தது. இந்த பேரணியின் போது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் திறம்பட கையாண்டு பேரணியில் பங்கேற்றவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பு அளித்து ஒத்துழைப்பு தந்தார்கள். திரும்பவும் கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து சேர்ந்தது. இந்த பேரணி சுமார் 1 மணி நேரம் நடந்தது. கூட்டத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேநீரும் பிஸ்கட்டும் தந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊக்கமளித்தார்கள். இறுதியில் அனைவரிடமும் வருகை பதிவேட்டில் கையொப்பம் பெற்றுக்கொண்டு வந்திருந்த அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக வழங்கும் நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வை அடுத்து வருகின்ற 27ஆம் தேதி சனிக்கிழமை தமிழ் வளர்ச்சித்துறையின் ஆட்சி மன்ற விளக்க கூட்டம் டாப்லைட் நூலகத்தில் நடைபெற உள்ளதாகவும், அதிலும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக வைக்கப்பட்டது. மீண்டும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் அங்கு கூடுவோம் என்ற உறுதிமொழியோடு நிகழ்வு இனிதே முடிந்தது.
வள்ளுவராக வேடமிட்டு இருப்பவர், திருக்குறள் முன்னோதல் செய்தவர், அந்த திருக்குறளை எழுதிய வள்ளுவர் போலவே வேடமிட்டு இருக்கிறார். திருக்குறளை மையப்படுத்தி அதனுடைய வாழ்த்து பாடல், அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த வாழ்த்து பாடல், அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, உடலுக்கு உயிர் போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமே மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது, வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, எம்மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, திருக்குறளே, திருக்குறளே. திருக்குறளை போற்றுவோம், அதன் வழியே நாம் நடப்போம். நன்றி. திருக்குறள் வணக்கம். ஆட்சி மொழி சட்ட வாரம் அப்படின்ட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆட்சி மொழி சட்டம் அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956 வந்து சட்டம் இயற்றினாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம மாநிலங்கள்லாம் எதன் அடிப்படையில் வந்து பிரிஞ்சுது அப்படின்னா மொழியின் அடிப்படையில் பிரிஞ்சுது. அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உண்டான தாய்மொழியில வந்து எல்லா அலுவல் நடைமுறையும் இருக்கணும். இதுக்காக வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுதான் வந்து ஆட்சி மொழி சட்டம். சரிங்களா? நமக்கு வந்து இயற்றப்பட்டதுலேருந்து நமக்கு நிறைய வந்து அரசிதழ்களையும் சரி, நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லையும் சரி, நம்மளோட அலுவல் பயன்பாட்டுக்காக நம்ம எழுதுறது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட தமிழ்ல தான் இருக்கணும். நம்ம இது பண்ற கடித குறிப்பாகட்டும், நம்ம வந்து அபிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான். அதே சமயம் வந்து வெளி ஸ்டேட்ல இருந்து நம்ம இதுக்கு வந்து ஐஏஎஸ் கேட்ல வந்தாலும் சரி, எல்லாருமே வந்து தமிழ்ல தான் கையெழுத்திடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இது போக நம்மளோட இந்த தலைமுறையில என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மோஸ்டா வந்து நம்மளுடைய ஆட்சி மொழி ஆகிய தமிழ் மொழி, நம்மளுடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி மீது அதிக பற்று இல்லாம இருக்காங்க. அதுல நம்ம தெரிவிக்கணும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தபடி தமிழ் மொழி இருக்கு. நிறைய வந்து கலைகளை வந்து வெளிப்படுத்தினாங்க. தமிழர் மரபு சார்ந்து விளம்பாட்டமாகட்டும், தப்பாட்டமாகட்டும், அடிமுறைகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய கலைகளை வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வின் மூலயமா இது எல்லாமே வெளியாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இன்னொன்று, இந்த ஜென்ரேஷன்ல எல்லாரும் வந்து நம்ம பேசுறது வந்து பேச்சு மொழியா மட்டுமே வந்து தமிழா இருக்கு. எழுத்து மொழியாகவும் சரி, இப்போ இந்த தலைமுறையில வந்து எல்லாருமே தமிழ்ல பேசுறாங்க. அது எப்படி சொற்கள் கலந்து, ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்கள் கலந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல பேச தெரிஞ்சாலும் தமிழ் எழுத தெரியாத ஒரு தலைமுறையா இருக்கு. இது இல்லாம நம்ம தமிழை பற்றின நம்மளுடைய பெருமைகளும் நம்மளுடைய சிறப்புகளும் தெரிஞ்சு இதை பற்றின விழிப்புணர்வுக்காக இந்த பேருக்கு நடக்கும். தேங்க்யூ. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
பிறந்த பின்னர் யாரும் ஊரே யாவரும் கேளே 9 நாழி உழைப்பது இதன்றே உழைவிடும் என்பது ஒன்றே என உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம் தீதும் நன்றும் பிறர் தரவாராயினும் நன்மொழியேனும் பொன்மொழியார் போரை பொருள் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழி காட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியார் செம்மொழியான தமிழ் மொழியார் செம்மொழியான தமிழ் மொழியார் செம்மொழியான தமிழ் மொழியார் செம்மொழியான தமிழ் மொழியார் ஓகே தேங்க்யூ சார் நன்றி நன்றி சார் மாநிலத்தின் ஆட்சி மாநிலத்தின் ஆட்சி மொழி அன்னை தமிழ் ஆட்சி மொழி